எண்ணமில்லை. பெண் பிள்ளைகள் மட்டுமே உள்ள வீட்டில் சந்தோஷம் மிளிரும். ஆனால் அதில் சில உணர்வுகளும் மத்தியில் இருக்கும். பெண்கள் சில நேரங்களில் ஒரு அண்ணன் இருப்பின் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்ற உணர்வை அனுபவிக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் திருமணம் செய்த பின் ஒப்பந்தமான அந்த உறவுகள் குறைக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அண்ணனின் இருப்பு குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும். திருமணம் போன்ற முக்கிய நிகழ்ச்சிகளிலும் கருவுதல்கும் சடங்குகளிலும் அண்ணன் உறவினர் என்றுள்ள பேராசை அவ்வளவு முக்கியமானது. பெண்கள் சில நேரங்களில் தங்கள் மேல் அழுதால கூட அண்ணன் அவளுடைய வேண்மையோடு அனுபவிக்கும் நேரங்கள் அதிகமாக இருக்கும். பெண் பிறப்பில் இருந்தாலும் அண்ணன் அவளை வாழ்வின் ஏழிரிட்டமாக தொடர்ந்து அழகான உறவோடு ஏற்றுக்கொள்ளும். இவ்வாறு பெண் பிள்ளைகள் மட்டுமுள்ள வீட்டில் உறவுகள் ஒருபோதும் அருவருப்போடு மாறாது. அவை அழகான அக்கா தங்கை மற்றும் அண்ணன் தம்பி உறவுகளாக பரிசு அளிக்கின்றன. இன்றைய பெண்கள் செய்யும் தவறுகள்: பெயருக்கு ஒரு டிகிரி படித்துக்கொண்டு வீட்டில் சும்மா இருப்பது, நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொண்டு 30 வயது வரை கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருப்பது, அப்பா கடனாளி ஆனாலும் பரவாயில்லை, நிறைய நகைகள் வேண்டும் என பெற்றோரிடம் சண்டை போடுவது, கணவனை மற்றவர்கள் முன்பு விட்டு கொடுத்து பேசுவது, இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இல்லாமல் மேலும் கணவனை கடனாளியாக்குவது, தன் எதிர்பார்ப்புகள் ஏற்ப கணவனை மாற்ற முயல்வது, மாறவில்லை என்றால் அதற்கும் சண்டை போடுவது, ஆண்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் சண்டை போடுவார்கள், வண்டி ஓட்டும் போதுதான் எதையாவது பேசி நச்சரித்து கொண்டே வருவது, கல்யாணம் முடிந்து கையோடு தனிக்குடித்தனம் செல்வது, மாமியார்களை எதிரியாக பார்ப்பது, அழகு கெட்டுப் போய்விடும் என்று குழந்தை பெற்றுக்கொள்வதை தள்ளி போடுவது, மாரப்பழகு கெட்டுப் போய்விடும் என்று நினைத்து குழந்தைக்கு தாய்ப்பால் பால் கொடுக்காமல் இருப்பது, கணவன் மனைவி இருவருக்கும் சண்டை என்றால் உடனே வரதட்சணை கொடுமை என்று போலீசில் புகார் கொடுப்பது, கணவன் வீட்டு குடும்ப உறுப்பினர்களை எதிரியாக பார்ப்பது, கணவன் சம்பாரிச்சு சேர்த்து வைக்கும் பொருட்களை தன் வீட்டுக்கு வாரி வழங்குவது, பேருந்து மற்றும் ரயில் பயணங்களின் எல்லா ஆண்களையும் சந்தேக கண்ணோடு பார்ப்பது. எல்லா பெண்களையும் குறிப்பிடவில்லை, நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த கருத்தில் தவறு இருந்தால் மன்னிக்கவும். மனைவி ஒரு நாள் தன் கணவனுக்கு பிடித்த மீன் குழம்பு சமைத்தாள். இன்று எப்படியும் பாராட்டு வாங்க வேண்டும் என்று காத்திருந்தாள். தெருமுழுதும் மீன் குழம்பு வாசனை. கணவன் வந்ததும் வேகமாக சாப்பிட அமரச் சொன்னாள். மனைவி சாப்பாடு பரிமாறினாள். என்னங்க குழம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஆனாலும் எங்கம்மா கைப்பக்குவம் உனக்கு இல்ல. எங்கம்மா வைப்பாங்க பாரு மீன் குழம்பு, தெருவே மணக்கும். அப்பப்பா, ருசி சூப்பரா இருக்கும். அம்மா குழம்பின் ருசியை பாராட்டிவிட்டு கணவர் எழுந்தார். மனைவிக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது, தன் கணவன் குழம்பின் ருசியை பாராட்டதை நினைத்து. எப்ப பாரு அம்மா அம்மான்னு அவர் அம்மாவை தான் தூக்கி வச்சு பேசுவாரு என்று முணுமுணுத்தாள். அப்போது அவளுடைய மகன் சாப்பிட வந்தான். மகன் ஒருவாய் சாப்பிட்டு விட்டு அம்மாவை பாராட்ட ஆரம்பித்தான். அம்மா சூப்பர்மா, எப்படிம்மா இப்படி சமைக்கிறீங்க? தெருவே மணக்குது. உங்க அளவுக்கு யாராலையும் மீன் குழம்பு வைக்க முடியாதும்மா என பாராட்டினான். அவளுக்கு புரிந்தது, ஒரு மகன் யார் கையில் சாப்பிட்டாலும் தன் தாயின் சமையலை தான் அதிகம் பாராட்டுவான் என்று. நம் மகனும் அம்மா அம்மா என்றுதானே உயர்த்தி பேசுகிறான். மகன் பேசுவது தவறில்லை என்றால் கணவன் பேசியதும் தவறில்லைதான் என்று புரிந்து கொண்டாள். புரிந்து கொள்ளும் ஒரு மனைவி இருந்தால் அவளும் அம்மாதான் கணவனுக்கு. ஒரு சிறுவன் தினமும் வந்து ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஆடிப்பாடி விளையாடி விட்டு போவான். அவனை பார்த்தாலே அந்த மரத்துக்கு ஆனந்தம் பொங்கும். திடீரென்று ஒரு நாள் அந்த சிறுவன் வரவில்லை. மரமும் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தது. சில நாள் கழித்து அந்த சிறுவன் வந்தான். அந்த மரம் சந்தோஷத்துடன் அவனை பார்த்து, ஏன் இவ்வளவு நாள் வரவில்லை? உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டது. என் நண்பர்கள் எல்லோரும் அழகழகாய் பொம்மைகள் வைத்திருக்கிறார்கள், ஆனால் என்னிடம் மட்டும் ஒன்றுமில்லை என்றான். கவலைப்படாதே, இந்த மரத்தில் உள்ள பழங்களை எடுத்துச் சென்று கடையில் விற்று பொம்மை வாங்கிக்கொள். என்னை பார்க்க அடிக்கடி வந்து கொண்டிரு என்றது. அவனும் மகிழ்ச்சியுடன் பழங்களை பறித்து சென்றான். மறுபடியும் அவன் வரவே இல்லை. மரம் அவனுக்காக ஏங்கியது. பல வருடம் கழித்து ஒரு நாள் வந்தான். அவன் முகத்தில் கவலை தெரிந்தது. இப்போது அவன் வளர்ந்திருந்தான். அவனை பார்த்ததும் மரத்துக்கு ஏக சந்தோஷம். வா, என்னிடம் வந்து விளையாடு, இந்த கிளையில் ஏறி அமர்ந்து பாட்டு பாடு என்றது. அதற்கு அவன் இல்லை, இப்போது வயதாகிவிட்டது. எனக்கு மனைவி குழந்தைகள் உள்ளனர், ஆனா நாங்கள் வசிக்க சொந்தமாக நல்ல வீடு இல்லை. வீடு வாங்க என்னிடம் பணம் இல்லை. மரம் உடனே சொன்னது, பர்மான் இல்லை, உனக்கு கொடுக்க என்னிடம் பணம் காசில்லை. அதற்கு பதில், என்னுடைய கிளைகளை வெட்டி எடுத்துச் செல், அதில் ஒரு வீடு கட்டிக்கொள் என்றது. அவனும் கோடாரியால் கிளைகளை வெட்டத் தொடங்கினான். இப்படி ஒரே அடியாக என்னை பார்க்காமல் இருக்காதே, முடிந்தவரை 44 வந்து பார்த்து சே.